தமிழ் பயணிக்கு வாருங்க. நான் உங்கள் சக்தியில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தேப்பெருமாநல்லூர்ன்ற ஒரு சிவன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இது கும்பகோணம் மாவட்டத்தில் தான் இருக்குது. திருநாகேஸ்வரன்ற இடத்துல இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மறுபிறவி இல்லாதவங்க மட்டும்தான் இந்த சிவாலயத்துக்கு வர முடியுன்ற ஒரு ஐதீகம். இந்த கோயில் வந்து பல ஆண்டுகளாக இருக்குது. நீங்கள் கட்டாயம் இந்த கோயிலை பற்றி முழு வரலாறு நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். எல்லோரும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த திருக்கோயில் தான் விஸ்வநாத சுவாமி திருக்கோயில்னு சொல்லுவாங்க, தேப்பெருமாநல்லூர். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கும்பகோணம் பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்பவே பக்கம் தான். நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சா வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் டவுன் பஸ் மூலமா நீங்கள் வரலாம். இந்த கோவில் எதற்கு ரொம்ப சிறப்பானது பார்த்தீங்கன்னா, மனிதர்களாக நம்ம பிறந்த நமக்கு நம்ம அடுத்த பிறவி வேணுமான்னு சொல்லி கேட்டோம்னா, வெகுஜன மக்கள் வந்து இது வேண்டாம், நமக்கு அடுத்த மறுபிறவி இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த மறுபிறவி இல்லாதவங்க மட்டும்தான் இந்த திருக்கோயிலுக்குள்ளே நீங்கள் வர முடியுன்றது ஐதீகமாக இருக்குது. கட்டாயமாக இது வந்து உண்மை. இதுக்கு பின்னாடி ஒரு புராண கதையும் இருக்குது, அதை நான் சொல்கிறேன், நீங்கள் மறக்காமல் கொஞ்சம் கேளுங்க. இந்த திருக்கோயிலுக்குள்ளே நீங்கள் நுழையும் போதே தெரியும் இந்த கோயில் வந்து எவ்வளவு பழமையானது. பார்க்கும்போதே தெரியும். இந்த சுவர்புறங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், சுற்றுப்புறத்தெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இது ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோவில் அப்படின்னு. இந்த கோவில் வந்து ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதுன்றது நம்பப்படுது. இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் உள்ள காலடி தடத்தை எடுத்து வச்சிட்டாலும் உங்கள் மறுபிறவி இல்லைன்றது அர்த்தம். அப்படி இந்த கோயிலுக்குள்ளே நீங்களால் வர முடியலன்னா உங்களுக்கு மறுபிறவி இருக்குது அப்படின்றது அர்த்தமாக இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் சாதாரணமாலாம் வந்துட முடியாது, ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்ம வரணும். நீங்கள் வரணும்னு நினைக்கிறது சிவபெருமான் தான் முடிவு பண்ணி இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் வரலாமா வேண்டாவான்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலுக்குள்ளே அகத்திய முனிவராலே கூட எனக்கு வர முடியல. ஏன்னா சிவபெருமானுடைய தீவிர பக்தரான அகத்திய மாமுனிவரே இந்த கோயிலுக்குள்ளே வரணும்னு நினைக்கும் போது அவரால் இந்த கோயிலுக்குள்ளே வர முடியலன்றதான் உண்மை. ஒரு நிமிடம், சிவபெருமானுடைய தீவிர பக்தரான அகத்திய மாமுனிவரால் இந்த கோயிலுக்குள்ளே வர முடியல, ஆனால் நாம் உள்ளே வந்திருக்கோன்னா அது எப்பேற்பட்ட பெரிய விஷயம்னு நினச்சி பாருங்கள். இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வச்சிட்டாலே அது ஒரு மிகப்பெரிய புண்ணியம் மாதிரி. ஏன்னா மிகப்பெரிய புண்ணியம் பண்ணவங்களும் மறுபிறவி இல்லாதவர்களும் மட்டுமே இந்த கோயிலுக்குள்ளே வர முடியும். அகத்திய மாமுனிவருக்கு மறுபிறவி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அகத்திய முனிவரோட இந்த கோயிலோட விசேஷங்களை கேட்டு சிறப்புகளை கேட்டு இந்த கோயிலுக்குள்ளே எப்படியாச்சும் வரணும்னு நினச்சி முன் வராரு. ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, மகரந்த மகரிஷியை வந்து கூப்பிட்டு அகத்திய மாமுனிவருக்கு அடுத்து மறுபிறவி இருக்குது, அவரை நீ வரவிடாமல் தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லி மகரிஷிக்கு, அதாவது மகரந்த மகரிஷிக்கு உத்தரவுறாரு சிவபெருமான். அதை கேட்டு அந்த உத்தரவை ஏற்று மகரந்த மகரிஷி என்ன பண்ணுறாரு, அகத்திய மாமுனிவர் வரும்போது மகரந்த பூக்களால் வந்து நிரப்புறாரு. சாலையை கடக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அகத்திய மாமுனிவருக்கு. அகத்திய மாமுனிவர் ஞான திருஷ்டியில் பார்க்குறாரு, மகரந்த மகரிஷியே எதற்கு என்னை நீங்கள் தடுக்கிறீர்கள், நான் சிவபெருமானை நோக்கி நான் செல்கிறேன், அவரை தரிசிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மகரந்த மகரிஷி அவருக்கு வழியே விடலை, அதை வந்து மறுக்கிறாரு, அவரை வரவிடாமல் தடுக்கிறாரு. இதை பார்த்து கோபமடைஞ்ச அகத்திய மாமுனிவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சாபம் கொடுக்குறாரு. மகரந்த மகரிஷியே நீங்கள் பூக்களாக இருக்கிறீங்க, உங்கள் முகம் யாழி முகமாக மாறட்டும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்குறாரு அகத்திய மாமுனிவர். இதை கேட்டு துடித்த மகரந்த மகரிஷி என்ன பண்ணுறாரு, அகத்திய மாமுனிவரே இது சிவபெருமானின் கட்டளை, சிவபெருமானின் கட்டளை இணங்கவே நான் உங்களை தடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு மகரந்த மகரிஷி. எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்றாரு. அகத்திய மாமுனிவர் என்ன பண்ணுறாரு, சாந்தமாகிறாரு. சாந்தமாயிட்டு மகரந்த மகரிஷியே நீங்கள் வந்து இந்த சிவபெருமானுக்கு யாரும் செய்திடாத ஒரு பூஜை நீங்கள் வந்து பண்ணணும், வழக்கத்திற்கு மாறாக நீ ஒரு பூஜை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சாப விமோசனம் கிடக்கும் அப்படின்றாரு அகத்திய மாமுனிவர். அதற்கேற்ப என்ன பண்ணுறாரு மகரந்த மகரிஷி, சிவனுக்கு வந்து தினமும் வந்து ஒவ்வொரு மலர்களால் வந்து அபிஷேகம் செய்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு மலர்களாகவும் தினமும் அபிஷேகம் செஞ்சாலுமே கூட அவருக்கு வந்து அந்த சாப விமோசனம் கிடைக்கல. அவர் யாழி முகத்தோடனே இருக்கிறாரு 50 வருடங்களாக. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து மகரந்த மகரிஷி வந்து சிவனுக்கு பூஜை செய்யும்போது அவர் கழுத்தில் இருந்த ஒரு உத்ராட்ச மாலை வந்து அருந்து சிவன் மீது விழுகுது. சிவன் வந்து ஜோதிலிங்கமாக காட்சி தராரு. இதை அறிஞ்ச மகரந்த மகரிஷி என்ன பண்ணுறாரு, சிவனுக்கு ருத்ராட்ச மாலையால் அபிஷேகம் செய்கிறாரு. உடனே அவருக்கு சாப விமோச்சனம் கிடைக்கிது மகரந்த மகரிஷிக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோயில். இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர் வடிவத்தில் தான் இருக்கும். ஒரு குதிரை தேர் வடிவத்தில் செஞ்சு இந்த கோயில் இழுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப வித்தியாசமான ஒரு திருக்கோயில். ராஜகோபுரங்கள் இல்லை, ஆனால் இந்த கோயில் மாறாக இந்த டிஃப்ரெண்ட்டாக இந்த கோயில் கட்டியிருக்காங்க ஒரு தேர் ரூபத்தில். பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு கட்டிடக்கலையை பாருங்கள்.
ரொம்ப விசித்திரமான கோயில், ரொம்ப நிறைய அதிசயங்கள் வந்து உள்ளடக்கி இருக்குது. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த நான் வந்து சொல்கிறேன், அதை கேட்டால் இன்னும் நீங்கள் பிரமிப்பு அடைவீங்க. இந்த திருக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவபெருமான் வந்து ஜோதிலிங்கமாக வந்து காட்சி தராரு. அதாவது பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேதாந்த நாயகி அம்மாவும் இருக்காங்க. இங்கே வந்து 2 துர்க்கை, அதாவது 2 துர்க்கை நம்ம சொல்கிறோம், இவங்க வந்து கொற்றவை. இங்கே துர்க்கைன்னு தான் போட்டிருக்கு. ஆனால் வந்து இங்கே பாருங்கள், எருமை தலை மீது நின்று குளத்தில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து துர்க்கை இல்லை, கொற்றவை. கொற்றவை தான் காலப்போக்கில் வந்து துர்க்கை அப்படின்னு மாறுது. இவங்க வந்து கொற்றவை. 2 சிலைகள் இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த திருக்கோவிலில். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து சூரிய கிரகணம் வரும்போது ஒரு பாம்பு வந்து சிவபெருமானுக்கு வந்து வில்வ இலையை வந்து பறிச்சுட்டு வந்து அந்த சிவபெருமான் மீது வில்வ இலையை வச்சு அந்த சிவலிங்கத்தை வந்து சுற்றி இருக்க மாதிரி வந்து காட்சி தருது. அது வந்து புகைப்படமும் எடுத்திருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து இங்கே அந்த கோவிலில் வந்து மாட்டியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கும். இந்த கோவிலோட கட்டிடக்கலையெல்லாம் பாருங்கள், ரொம்ப பழமை வாய்ந்ததாக இருக்கு இல்லையா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த கோவில். பொதுவாகவே நம்ம யார்கிட்ட கேட்டாலும் நமக்கு அடுத்த பிறவி உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாலே, அப்பா போதும்டா சாமி, நம்மளுக்கு இந்த பிறவியோட போதும், அடுத்த பிறவியே நமக்கு வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி நீங்களும் நினைக்கிற ஒரு ஆளாக இருந்தால் கட்டாயம் இந்த கோயிலுக்குள்ளே வாங்க. நீங்கள் காலடி தடத்தை நீங்கள் எடுத்து வச்சுட்டாலே போதும், உங்களுக்கு மறுபிறவி இல்லைன்னு அர்த்தம். உங்களால் வர முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை பல சந்தர்ப்பங்கள் சூழ்நிலையால் என்னால் வர முடியல, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்ம தடுக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் மறுபிறவி இருக்குது. இதையே வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு கூட இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் வர பாருங்கள். முந்தைய காலகட்டத்தில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ஃபுல்லாக வந்து நீரால் வந்து நிரம்பி இருந்திருக்கு, ஒரு பெருஞ்சீற்றம் ஏற்பட்டிருக்கு போல இருக்குது. ஆனால் அப்போ கூட இந்த கோயில் வந்து முழுக்காமல் இருந்திருக்கு. இதை பார்த்த பிரம்மதேவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் கிட்ட வந்து வேண்டுதல் பண்ணுறாரு, பிரார்த்தனை பண்ணுறாரு. அப்போ வந்து சிவபெருமான் வந்து ஜோதிலிங்கமாக காட்சி தராருன்றது ஒரு ஐதீகமாக இருக்குது. இந்த கோயில் வந்து பாருங்கள், இந்த கட்டிடக்கலையெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இது வந்து இந்த கருவறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருவறை வந்து சுண்ணாம்பாலையும் தேனாலையும் வந்து குழச்சி பண்ணதாக வந்து போட்டிருந்தாங்க. நான் படிக்கும்போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி வந்து ஒரு கருவறை வந்து சுண்ணாம்பாலையும் தேனால இருந்து குழச்சி நம்ம வந்து பண்ணியிருந்திருக்காங்க அப்படி நினைக்கும் போது இந்த கோயிலோட சிறப்பாக தன்மை வாய்ந்ததாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சு. சுற்றுப்புறத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்த இடமா தான் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள், எவ்வளவு மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள். ஒரு நேச்சரான ஒரு பகுதியில் தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு தேர் போன்ற ஒரு வடிவம் அங்கே பாருங்கள், அழகான ஒரு வடிவம், பார்த்தாலே தெரியுது பழங்காலத்து ஒரு கோவில் அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் 1000 வருடங்கள் இருக்குது. ஏன் 1000 வருடங்கள் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் காலகட்டம் வந்து ஒரு 1000 வருடங்கள். அவர் தான் அந்த கோயில் வந்து கட்டப்பட்டதான் வந்து நான் வந்து படித்தேன். அப்படி இருக்கும்போது இந்த கோயில் வந்து ஒரு 1000 வருடங்கள் இருக்கலான்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை 1000 வருடங்களுக்கு கழித்து ராஜராஜ சோழன் கட்டும்போது அதுக்கு முன்னாடியே கூட இந்த கோயில் இருந்திருக்கலாம். ஒருவேளை அதுக்கப்புறம் வந்து அவருக்கு இந்த கோயில் வந்து கட்டியிருக்கலாம் கூட எனக்கு தோணுது. ஆனால் வந்து உறுதியாக எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இந்த கோயில் வந்து ராஜராஜ சோழன் கட்டப்பட்டதுன்ற மாதிரி நான் வந்து படித்தேன். இந்த பாருங்கள், இந்த கோயிலோட இது பாருங்கள், கொடிமரம் பாருங்கள் எப்படி சூப்பராக அமைச்சிருக்காங்க பாருங்கள். இன்னொரு சிறப்பான ஒரு விஷயமும் இருக்குது இந்த கோவிலில். அதை நான் கிட்ட போனேன்னு நான் காட்டுறேன். எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தது, என்னது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, சிலை நினச்சேனே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த கோவிலோட பேக் சைடு பாருங்களேன், எப்பயுமே ஒரு ராஜ கோபுரங்கள் தானே இருக்கும். இந்த கோயிலில் பாருங்கள், கோபுரங்களே இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்கும். அங்கே பாருங்கள், நந்தீஸ்வரர் இருக்கார் பாருங்கள், நந்தி பகவான் இருக்கார். இந்த நந்தி பகவானுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது. இப்போ நான் சிவபெருமானை காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றிய பாருங்கள், ஜோதி மூலியமாக அந்த காட்சி தராரு பாருங்கள். சிவபெருமான் பாருங்கள், ருத்ராட்சத்தை வந்து கொண்டு வழிபட்டிருக்காங்க, அம்மாவும் இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நாகம் வந்து பாருங்கள் வில்வ இலையை வச்சு அந்த சிவபெருமான் லிங்கத்தின் மீது வந்து வழிபட்டிருக்கு பாருங்கள். அதோட காட்சி தான் இது. இங்கே ஒரு புகைப்படமாக எடுத்து இங்கே வந்து போட்டிருக்காங்க. சர்ப்பம் பூஜை செய்யும் காட்சின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து ஒரு பாம்பு சிலை தானே, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் இது வந்து இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு விசேஷம் இருக்குது, நான் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இந்த பாம்பு சிலையெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு கட்டிடக்கலையெல்லாம் பாருங்கள். அந்த காலத்தில் மன்னர்கள், சோழ மன்னர்கள் வந்து கட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்கள்.
காலங்கடந்தும் இந்த கோயில் வந்து நிலச்சிருக்கு பாருங்கள். அதற்கு காரணம் மன்னர்களும் தான். ஏன்னா அவங்களோட செய்த ஒரு சில செயல்கள் தான் இப்போ வரைக்கும் இது வந்து பொக்கிஷங்களாக நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே உள்ள நந்தீஸ்வரர் பார்த்திங்கன்னா இடது காது இருக்கும், வலது காது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மடங்கி இருக்கும். அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நந்தீஸ்வரர் வந்து வலிக்கிட்டே வந்ததுனால அவரோட ஒரு காது வந்து உள்பக்கமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நந்தீஸ்வரர் இருக்கார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கோவில் இது. அந்த நந்தி பகவானுக்கும் ஒரு சிலை அமைச்சு சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, வர பக்தர்கள் வந்து உங்கள் குறையை வந்து நந்தியோட காது வலது காதில் வந்து சொல்லணும். அப்படி சொன்னால் வந்து அவங்க குறைகளை வந்து தீர்க்கப்படும்னு சொல்லியிருக்காரு சிவபெருமான். இங்கே பாருங்கள், இதில் வந்து போட்டிருக்கு பாருங்கள், விஸ்வநாத சுவாமி ஆலயம் சொல்லிட்டு எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வந்து திறப்பாங்க, அதோட டேட்டு டைம்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த டைமுக்குள்ளே நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் வந்துடலாம், வந்து பார்த்துக்கலாம். இந்த பாருங்க, இங்கே வந்து ஒரு கணபதி சிலை இருக்குது, கபால கணபதின்னு சொல்லுவாங்க. அந்த கபால கணபதிக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. இந்த கதையெல்லாம் நான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய நேரம் ஆகும். அதற்காக நான் ஷார்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க, சனீஸ்வரர் பகவானும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் இல்லையா அந்த நாகம், இந்த நாகத்தை பாருங்கள். இது நீங்கள் வந்து ஒரு சிலை நீங்கள் நினைப்பீங்களே, ஆனால் இது சிலை கிடையாது, இது வந்து ஒரு கிணறு. இது வந்து கிணறு, அந்த காலத்தில் கிணறு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நான் முதல்ல நம்ம வந்து பார்க்கும்போது வந்து ஒரு சிலை மாதிரி செஞ்சுருக்காங்க, சரி யாகம் வளர்ப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை ஒரு சிலையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா அது ஒரு கிணறு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த நந்தியை பாருங்களேன், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறது எல்லாமே. தமிழ் பயணில் தொடர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வரலாற்று வீடியோ, நம்ம கோயில்கள் வீடியோ வந்து பதிவு பண்ணிட்டு வரோம். அடுத்து இது மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கோயிலில் வந்து கட்டாயம் சந்திக்கலாம். இது வந்து தட்சிணாமூர்த்தி சாய்ந்த நிலையில் இருக்கிறாரு. அடுத்து என்ன கோயிலில் வந்து போகலான்றது கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.